திருப்பூர், கோவை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் 717 கோடி ரூபாய் செலவில் கூட்டு நீர் திட்டங்கள் செயல்படுத்த முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். முதல்வர் ஜெயலலிதா சனிக்கிழமையன்று ஓர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில், மூலனூர், தாராபுரம், காங்கேயம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலை ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களில் காவிரி நீரை ஆதாரமாக கொண்டு குடிநீர் வசதி செய்து கொடுக்க 91 கோடியே 16 லட்சம் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பேராவூரணி, பெருமகளூர், அதிராமப்பட்டினம் பேரூராட்சிகள் மற்றும் 9 ஊராட்சி ஒன்றியங்களில் கொள்ளிடமாற்றி நீரை கொண்டு குடிநீர் வசதி செய்து கொடுக்க 495 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தில் உள்ள தொண்டாமுத்தூர், பூலுவப்பட்டி, தென்கரை, பேரூர் உள்ளிட்ட 7 பேரூராட்சிகள் மற்றும் தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தைச் சார்ந்த 134 ஊரக குடியிருப்புகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு பவானி ஆற்றின் நீரை ஆதாரமாக கொண்டு 130 கோடியே 91 லட்சம் ரூபாய் செலவில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ள ஜெயலலிதா, திருப்பூர், கோவை, ஈரோடு, தஞ்சாவூர் ஆகிய 4 மாவட்டத்திற்கும் மொத்தம் 717 கோடியே 32 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் இந்த திட்டங்களின் மூலம் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு தடையில்லா குடிநீர் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார்.